திரும்பவும் திருந்தாத சவுத் ஆஃப்ரிக்கா மீண்டும் அதே மாதிரியான ஒரு எச்ச வேலையை இந்த WTC ஃபைனலில் பார்த்த ஆஸ்திரேலியா 2 நாளில் முடிவடைந்த இந்த WTC ஃபைனல் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பில்லாத சுவாரஸ்யம் இல்லாத WTC ஃபைனலாக தற்போது ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா விளையாண்டுகிட்டு இருக்க இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஆட்டம் தற்போது மாறி இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடுற இந்த WTC ஃபைனலில் முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அவங்க தான் பேட்டிங்கை துவங்கியிருந்தாங்க. ஸோ ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணுறாங்க, 500 ரன்னுக்கு மேலே அடிக்க போகிறாங்கடா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப நல்லா பந்து போட்டாங்க. முக்கியமாக ரபடா அற்புதமாக பந்து வீசி போட்டுன்னு முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவர் ஒருத்தர் மட்டும் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஜேசன் ஒரு 3 விக்கெட் வீழ்த்தினதால 212 ரன்னுக்கே ஆஸ்திரேலியா எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா அணி எல்லா விக்கெட்டையுமே 212க்கே வீழ்ந்ததால சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு ஒரு நல்ல லீட் இந்த மேட்ச்சில் இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா அற்புதமாக விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா முதலாவது ஓவர்லேயே மார்க்ரம் டக் அவுட் ஆயிட்டாரு. பவுமா கஷ்டப்பட்டு ஒரு 36 ரன் எடுத்தாரு. இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணியுடைய நிலைமை ஆஸ்திரேலியா அவங்கள விட ரொம்ப பெரிய அளவில் திண்டாட்டமாக போச்சு. வெறும் 138 ரன்னுக்கே எல்லா விக்கெட்டையுமே இழந்ததை தொடர்ந்து நேற்று மீண்டும் ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ண வந்தாங்க. இரண்டாவது நாள்லேயே இரண்டாவது இன்னிங்ஸுக்கு ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ண வந்துட்டாங்க. 144 ரன் எடுத்திருக்காங்க. 8 விக்கெட்டை ஆஸ்திரேலியா அணி இழந்து 218 ரன் எடுத்து தற்போது இன்னும் 2 விக்கெட் கையில் இருக்கு, லீடிங்கில் இருக்காங்க. இன்னைக்கு 3வது நாள் ஆட்டம் நடக்க போகுது. ஸோ ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ICC தொடரில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை தொடர்ந்து கட்டம் கட்டி வீழ்த்துறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. அன்றில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த முறையாவது சவுத் ஆப்பிரிக்கா அணி அபாரமாக விளையாண்டு நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனாலுமே திருந்தாத சவுத் ஆப்பிரிக்கா அணி மீண்டும் அதே மாதிரி மோசமாக விளையாண்டு ஆஸ்திரேலியா அணி கிட்ட இப்போ இந்த மேட்ச்சில் தோல்வி அடைகிற நிலைமைக்கு தான் ஏறக்குறைய தள்ளப்பட்டிருக்காங்க. அதே போல் ஆஸ்திரேலியா அணி அவங்களும் நல்லா விளையாண்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த முக்கியமான WTC ஃபைனலில் கூட ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஒரு எச்ச வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் அவர் ஃபேஸ் பண்ண பால் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டில் பட்டு ஃபேட் இடுக்கில் அந்த பால் சிக்கிருக்கு. அந்த பாலை கையில் எடுத்து கீழே போட்ட சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் அவருக்கு எதிராக பால் அவர் கையில் பிடிச்சது தப்பு, அதனால் அவுட்டு கொடுங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அம்பையர் கிட்ட அவங்க அப்பீல் பண்ணி அவுட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் அம்பையர் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் தரல. ஆனாலுமே இதுக்கெல்லாமல் அவுட்டு கேட்பாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க செஞ்ச அந்த செயல் அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான, என்னடா இது ஆஸ்திரேலியா பிளேயர்கள் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மாதிரியான உணர்வை தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு அவுட்டு கேட்டது எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேலையில் வேணாலும் ஆஸ்திரேலியா அவங்க ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த எச்ச வேலையின் மூலியமாக தெரிய வந்திருக்கு. அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த மேட்ச்சில் நல்லா ஜெயிக்கிறதுக்கான லீடு இருக்குது. இந்த வாட்டியாவது சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க திருந்துவாங்களா, இல்லை வழக்கம் போல திருந்தாமல் இந்த மேட்ச்லையும் சரியாக விளையாடாமல் ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட தோல்வி அடைய போகிறாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக Day 3 நிச்சயமாக தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.